ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கேமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ ஸ்கேமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்மளோட வடக்கு நண்பர்கள்லாம் நம்மகிட்ட கால் பண்ணி, நாங்கள் இந்தியன் பேங்க்லேருந்து பேசுகிறோம், யூனியன் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்கள் ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆக போகுது, நான் சொல்கிற டீட்டெயிலாம் சொல்லுங்கள், அதை புதுப்பிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், பின்னாடி உள்ள சிசிவி நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஓடிபி தவறுதெல்லாம் சொல்லிடுவோம். சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுத்துருவாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்க ஸ்கேம்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஓடிபி சொல்லிருக்கவே மாட்டோம். ஆனா நம்ம ஓடிபி சொல்லலனாலும் நம்ம மொபைலை ஹேக் பண்ணி நமக்கு தெரியாமலே நம்ம ஓடிபியை எடுத்து அவங்க அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுத்துக்கிறாங்க. நாம ஓடிபியை சொல்லவே இல்லை. நாம ஓடிபி சொல்லாம அவங்களால எப்படி இந்த ஓடிபியை கண்டுபிடிக்க முடியும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். உங்க மொபைலை எப்படி ஹேக் பண்ணி ஓடிபி எடுக்கிறாங்கன்னா, உங்களோட நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க, இல்ல வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குரூப்ல இருப்பீங்க. அந்த குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்வர்டு மெசேஜ் வரும். அதுல எந்த மாதிரி மெசேஜ்னு பாத்தீங்கன்னா, பிஎம் கிஷான் யோஜனா, சிட்டி யூனியன் பேங்க், எஸ்பிஐ ரிவார்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருப்பாங்க. நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. இப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டாவே உங்க மொபைலை இந்த ஆப் மூலியமா அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்க போனை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வர எல்லா மெசேஜும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்களும் என்ன நினைச்சு இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, நம்ம ஃப்ரெண்டு தானே அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஆனா ஆக்சுவலா அந்த மெசேஜ் உங்க ஃப்ரெண்ட்ஸே அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க யாரும். அவங்க மொபைல் இது மாதிரி ஹேக் பண்ணி அவங்களுக்கு தெரியாமலே அவங்க நம்பர்ல இருந்து மெசேஜ் உங்களுக்கு வரும். இப்ப ரீசெண்டா என்னோட நண்பர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்கு. எப்படி நடந்துச்சுன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அவரோட மொபைல் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் யோஜனாங்கிற ஆப்பை அமைச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இது ஒரு கவர்மெண்ட் ஆப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் டவுன்லோட் பண்ணி மொபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. இன்ஸ்டால் பண்ணதுக்கு என்ன நடக்கும், இன்ஸ்டால் பண்ண உடனே இவர் மொபைல் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ண என்ன நடக்கும், இவருக்கு வர அனைத்து மெசேஜுமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபார்வர்ட் ஆகிட்டே இருந்திருக்குது. இப்ப இந்த ஓடிபியை வச்சு இவரோட பிளிப்கார்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்றாங்க. லாகின் பண்றதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி தான் அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அந்த ஃபார்வர்ட் ஆன ஓடிபியை வச்சு அவங்க லாகின் பண்ணிடுறாங்க. லாகின் பண்ண உடனே அது மூலியமா ஒரு மொபைலை ஆர்டர் பண்றாங்க. மொபைல் ஆர்டர் பண்ணோம்னா பேமெண்ட் மெத்தட்லாம் வரும். அதுல இவங்க ஏற்கனவே நிறைய பொருள் ஆர்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, இவங்களோட கார்டு டீடைல்ஸ் எல்லாமே அதுல சேவ் ஆயிருக்கும். அந்த டீட்டெயிலை வச்சு அவங்க ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ண உடனே நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி தான் ஏற்கனவே ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ஃபார்வர்ட் ஆன ஓடிபியை வச்சு அவங்க மொபைலையும் ஆர்டர் பண்ணிடுறாங்க. மொபைல் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட அக்கௌண்ட்ல அமௌண்ட் டெபிட் ஆன மெசேஜ் அவருக்கு வந்திருக்கு. அந்த மெசேஜை பார்த்ததும் அது எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா பிளிப்கார்ட்ல இருந்து வந்திருக்கு. உடனே பிளிப்கார்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு ஆர்டர் டீடைல்ஸ் போய் பார்த்திருக்காரு. அதுல போய் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு மொபைல் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த மாதிரி எதுவுமே ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இம்மிடியேட்டா என்ன பண்ணிருக்காருன்னா பிளிப்கார்ட்டோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இதை கேன்சல் பண்ண சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அந்த மொபைல் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இதனால அவருக்கு 35,000 லாஸ். இப்ப நாம இதுல இருந்து என்னத்தை கவனிக்கணும்னா, உங்களோட ஃப்ரெண்டோ இல்ல ரிலேட்டிவோ தெரிஞ்சவங்களோ யாரு உங்க மொபைலுக்கு வாட்ஸ்அப் மூலியமா எந்த மாதிரியான ஆப்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ரிவார்ட்ஸ், பிஎம் கிஷான் யோஜனா, சிட்டி யூனியன் பேங்க், இந்த மாதிரி ஆப் எது அனுப்புனாலும் அதை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆப் தேவைப்படுதுன்னா உங்க மொபைல்ல உள்ள பிளே ஸ்டோருக்கு போயிட்டு அதுல உள்ள ஆப்பை எது வேணுமாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபானது. நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைன்ல ஏதாவது ஏமாந்துட்டீங்க அப்படின்னா உடனே 1930, அதாவது 1930க்கு கால் பண்ணி சைபர் கிரைம் போலீஸ்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதான் ஒரு அவேர்னஸ்காண்டி உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.